ஒரு மனிதன் 20 வயது வரை எந்த ஒரு பழக்கத்திலும் அடிக்ட் ஆகாமல் இருந்தாலே அவன் ஊரில் நல்ல பெயர் வாங்குகிறான். அவன் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு சின்ன குக்கிராமம், ஒரு 200 வீட்டுக்குள்ள அவன் ஒரு நல்ல பெயர் வாங்குகிறான். 30 வயது வரும்பொழுது அப்பொழுதும் எந்த பழக்கம் இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகவில்லை, வெளியே அதிகமாக போய் சுற்றவும் இல்லை, அப்பா அம்மாவுக்கு நல்ல பையனாகவும் தேவையில்லாத விஷயத்தையே தேவையில்லாத எதையும் கலந்து கொள்ளாமல் சரியாக போயிட்டு சரியாக வந்துட்டு அவனோட வாழ்க்கையை அவன் பாட்டுக்கிறான்னா, 200 வீடு அவங்க ஊர் பார்த்தது 10 ஊரில் அவன் பெயர் நல்ல பெயராக இருக்கும். நல்ல விஷயம் பண்ணுறாட்டு 40 வயதில் அவனோட போக்கு அப்படியே போகும்பொழுது சண்டை சச்சரவு, ஊரில் சண்டை, ஊரில் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை போய் நின்று வேடிக்கை பார்த்து விலக்கி விட்டால் பரவாயில்லை, கூட சேர்ந்து சண்டை பிடிக்காமல் இருந்தாலும் 2000 வீட்டுக்கு நல்லவனாக இருக்கிறவர் 20,000 வீட்டுக்கு ஒரு நல்ல மனுஷனாகவும் பண்பான மனுஷனாகவும் அன்பான மனுஷனாகவும் தெரிவார். சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, நல்லா ஒரு பேசுகிறாப்படி, நல்லா திறமையாக பேசுகிறாப்படி, நல்லா பண்ணுறா அப்படின்ட்டு, சண்டைக்கு போக மாட்டேன், பொது மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20,000 வீட்டுக்கு பேர் தெரிஞ்சிடும். எல்லாம் சொல்லிடுவாங்க. ஒரு கம்முன்னு இருந்தால் சொல்ல மாட்டாங்க. ஒரு வார்த்தைகள், ஒரு பொது வார்த்தையாகட்டும், பொது விஷயமாகட்டும், வந்து செய்கிறதாகட்டும், எந்த ஒரு பழக்கத்துக்கும் அடிக்ட் ஆகாதாகட்டும், எல்லாம் இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா அங்கே ஒரு ஹெட்டாக இருக்கிறாங்க, ஒரு தலைவராக இருக்கிற அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் பதவியில் இல்லாமையே அது பெயர் கிடைக்கும். 40 வயசுக்கு மேலே ஆகிட்டே இருந்ததுன்னா நல்ல பெயர் கிடைக்கும். ஒருவன் எவனும் நேருக்கு நேர் நின்று அவரை தேவையில்லாத பேசா யாராவது இருக்கிறீர்களா? அப்படி இருந்தீங்கன்னா வாழ்ந்தீங்க, அந்த வாழ்க்கை வந்து சூப்பரான வாழ்க்கை, அதிர்ஷ்டசாலி. உலகில் ஒரு வரப்பிரசாதம், உலகத்துக்கும் வரப்பிரசாதம், அவங்க வீட்டுக்கு வரப்பிரசாதம், அவனோட இளமைக்கும் வரப்பிரசாதம், ஒவ்வொரு ஊருக்கும் கொடுத்து வச்ச வரம், ஒரு தாலுக்காவுக்கு கொடுத்து வச்ச வரம், ஒரு மாவட்டத்துக்கு கொடுத்து வச்ச வரம். நேருக்கு நேர் நின்று நீ செய்கிறது தப்பு அப்படின்ட்டு கூட இருக்கிறவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. கூட இருக்கிற யாருமே அவனை ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேச முடியாது. அந்த மாதிரி மக்களே பசங்களை யாராச்சும் பார்த்தீங்கன்னா, பசங்க பிள்ளைங்க யாராச்சும் பார்த்து பிடிச்சி வச்சுக்கோங்க. நிறைய இருக்குது, நிறைய ஏகப்பட்ட அறிவு களஞ்சியம் இருக்குது. போய் பக்கத்தில் நின்னாகட்டு, நேரில் நின்னாகட்டு பேசி தெரிஞ்சு புரிஞ்சுக்குங்க. அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. 40-50 வயசு வரைக்கும் எவங்கொட்டும் கெட்ட பேர் வாங்காமல், எவங்கொட்டும் திட்டு வாங்காமல், எவன் வாயிலையும் விழுகாமல், எவனும் கெட்ட வார்த்தை பேசாமலாம் இருக்க முடியாது. இருந்தாங்கன்னா பிடிச்சி வச்சுக்கோங்க. அறிவு களஞ்சியம், அவர்களோட்ட இருந்து நிறையா கற்றுக்கலாம். யாராவது இருந்தால் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள்.